சிதம்பரம் அருகே போலி கல்விச் சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் சித்த மருத்துவ சங்க மாநில தலைவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அவரது வீட்டில் நடந்த சோதனையில் ஏராளமான போலி சான்றிதழ்களும் சிக்கியுள்ளன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்பூண்டி கிராமத்தில் வாய்க்கால் பாலம் அருகில் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழக சான்றிதழ்கள் கிடந்தன. இதனை அந்த வழியாக நடைபயிற்சிக்கு சென்ற அதிகாரிகள் பார்த்து சான்றிதழ்களை பல்கலைக்கழகத்திற்கு எடுத்துச் சென்று ஆய்வு செய்துள்ளனர். அப்போது அவை போலி சான்றிதழ்கள் என்பது தெரியவந்தது. இதுபற்றி அண்ணாமலை பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் பிரபாகர் கிள்ளை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி சான்றிதழ்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிதம்பரம் மன்மதசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த 37 வயது சங்கர், சிதம்பரம் கிருஷ்ணமூர்த்தி நகரைச் சேர்ந்த 50 வயது நாகப்பன் மற்றும் அருட்பிரகாசம் ஆகிய 3 பேரும் போலி சான்றிதழ்கள் தயாரித்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களது வீடுகளில் போலீசார் நடத்திய சோதனையில் அங்கிருந்த ஏராளமான போலி சான்றிதழ்கள், பெயர் எழுதப்படாத சான்றிதழ்கள், அதை தயாரிக்க பயன்படுத்திய லேப்டாப், பிரிண்டர், போலி முத்திரை, போலி அடையாள அட்டைகள், செல்போன் உள்ளிட்டவற்றை போலீசார் கைப்பற்றினர். தொடர்ந்து அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சிலரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் உத்தரவிட்டார். அதன்படி வழக்கு தொடர்பான ஆவணங்களை கடலூர் மாவட்ட சிபிசிஐடி பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் ஆய்வு மேற்கொண்டு தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் அகில இந்திய சித்த மருத்துவ சங்க மாநில தலைவராக உள்ள திருச்சியைச் சேர்ந்த 60 வயது சுப்பையா பாண்டியன் என்பவர் போலியாக சான்றிதழ் தயாரித்த கும்பலுக்கு ஏஜெண்ட் போல் செயல்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து கடலூர் சிபிசிஐடி போலீசார் திருச்சி குறிஞ்சி நகரில் உள்ள சுப்பையா பாண்டியனின் வீட்டிற்கு சென்றனர். தொடர்ந்து அவருடைய வீடு முழுவதும் சோதனை நடத்தியதில் சுப்பையா பாண்டியன், அவரது மனைவி உள்ளிட்டோர் பெயரில் போலி சான்றிதழ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அவரது வீட்டில் 10க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ்களும் கைப்பற்றப்பட்டன. அது தொடர்பாக சுப்பையா பாண்டியனை கைது செய்து கடலூருக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீஸ் தரப்பில் கூறுகையில், சிதம்பரம் பகுதியில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் தமிழகம் முழுவதும் போலி சான்றிதழ்கள் மூலம் ஏராளமானோர் சித்த மருத்துவம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சித்த மருத்துவம் பார்த்து வந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பி அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பாரம்பரிய சித்த வைத்தியரான சுப்பையா பாண்டியன் மூலம் சான்றிதழ் பெற்றது தெரியவந்தது. மேலும் திருச்சியில் மாதந்தோறும் சித்த மருத்துவ சங்க கூட்டத்தை சுப்பையா பாண்டியன் நடத்தி வந்துள்ளார். இதில் அவரது சங்கத்தில் உள்ள பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் பலரும் சான்றிதழ் இல்லாமல் இருந்ததும் தெரியவந்தது. அப்போது சிதம்பரத்தில் வசித்து வந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த கௌதமன் என்ற ஒய்டின் ராஜா என்பவர் சுப்பையா பாண்டியனை சந்தித்து தான் மருத்துவம் படித்ததற்கான சான்றிதழ் தருவதாக கூறியிருக்கிறார். அதன் பேரில் சுப்பையா பாண்டியன் பலரிடம் 5000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பெற்று கௌதமன் மூலமாக போலியான சான்றிதழ்களை வாங்கி கொடுத்துள்ளார். இதில் முக்கிய நபரான கௌதமன் என்கிற ஒய்டின் ராஜா தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலியான சான்றிதழ்களை விநியோகம் செய்திருப்பதாகவும் அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பெயரில் சித்த மருத்துவம் படித்ததைப் போன்று போலி சான்றிதழ் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் சித்த மருத்துவ சங்க மாநில தலைவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் மூலமாக சான்றிதழ் பெற்ற 100 பேர் சிபிசிஐடியிடம் சிக்கியிருக்கும் நிலையில் மேலும் பலர் கைதாகவும் வாய்ப்பு உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.